ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம். இந்தி பொதுமொழியா? ஆசிரியர் மறைமலையடிகள். குரல் வெண்பா. ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். இம்மின்னூலுக்கு பங்களித்த மதுரை தமிழ் இலக்கிய மின்தொகுப்பு திட்ட குழுவினருக்கு நன்றி. பகுதி 1. இந்தி பொதுமொழியா? இவ்விந்திய நாட்டின் வடக்கே பல ஊர்களில் பல வகை மாறுதல்களுடன் பேசப்படும் இந்தி மொழியை இவ்விந்திய நாடு முழுதுமுள்ள மக்கள் எல்லாரும் பயின்று அதனையே பொதுமொழியாக வழங்கி வர வேண்டுமென்று இந்நாட்டின் நன்மைக்காக உழைக்கும் வடநாற்றிஞர் பலரின் தென்னாற்றிஞர் சிலரும் பேசியும் எழுதியும் வருவதுடன் ஆங்காங்கு இந்தி மொழி பள்ளிக்கூடங்களும் திறப்பித்து நடத்தி வருகின்றார்கள். ஒரு நாட்டிலுள்ளார் நன்மைக்கென்று செய்ய எடுத்த ஒரு செயல் அந்நாட்டிலுள்ளார்க்கு நன்மை செய்யத்தக்க நலனும் ஆற்றலும் உடையதுதானா? அந்நாட்டவர் எத்தகைய நிலைமையில் இருக்கின்றனர்? அஃது அவருக்கு எவ்வகையான நன்மையை செய்யும் என முதலில் ஆராய்ந்து பார்த்து பின்னர் அதனை செய்தலே உண்மையான அறிவும் உண்மையான தேயத்தொண்டும் வாய்ந்தார்க்கு இன்றியமையாத கடமையாகும். ஆகையால் இந்தி மொழி நம் நாட்டவர்க்கு நன்மை செய்யத்தக்க நலனும் ஆற்றலும் உடையதுதானா என்பதனை முதற்கண் ஆராய்வாம். பகுதி 2. பழைய நாகரிக மொழிகள். மக்களுள் ஒருவர் தமது கருத்தை பிறர் ஒருவருக்கு இடர்படாது தெரிவித்துக் கொள்ளுதற்கு கருவியாதவதே ஒரு மொழியின் முதற் பயனாகும். இந்நில உலகத்தின் பல பிரிவுகளில் உள்ள பல்வகை மக்கட் வகுப்பினரின் தாந்தாங் கருதியவைகளை தம்மோடு தொடர்புடையார்க்கு அறிவித்தற் பொருட்டு வழங்கி வரும் மொழிகள் 999 என்று மொழியாராய்ச்சி வல்ல அறிஞர்கள் கணக்கெடுத்திருக்கின்றார்கள். இங்கனம் ஒன்று குறையத் தோன்றிய 1000 மொழிகளீர் சிற்சிலவே பேசவும் எழுதவும் படுவன. அவற்றுள்ளும் ஒரு சிலவே இலக்கண இலக்கிய நூல்கள் உடையன. அவற்றுள்ளும் மிகச்சிலவே மிகப் பழைய மொழிகளாய் உள்ளன. இம்மூவகை நலங்களும் வாய்ந்தவை. தமிழ், எகுபதியம், சாலடியம், ஈப்ரு, சீனம், மெகுசிம், ஆரியம், கிரேக்கம், இலத்தீன், அராபி முதலிய சிற்சில மொழிகளேயாகும். இவை பண்டிருந்த நாகரிக மக்களார் பேசவும் எழுதவும் பட்டதுடன் சிறந்த பல இலக்கண இலக்கிய நூல்களும் வாய்ந்தனவாய் எக்காலத்தும் தம்மை பயில்வார்க்கு அறிவையும் இன்பத்தையும் மேன்மேற் பெருக்கும் பெரும் பயனும் வாய்ந்த விழுமிய மொழிகளாகும். என்றாலும் இம்மிகப் பழைய மொழிகளில் தமிழ் ஒன்றைத் தவிர மற்றையவெல்லாம் இஞ்ஞான்றுள்ள எந்த மக்கட்குழுவினாராலும் பேசப்படாமல் இறந்தே போய்விட்டன. ஆகவே இறந்த அப்பண்டை மொழிகளை பயில்வது அவற்றிங்கட் பன்மை ஆசிரியர்கள் இயற்றி வைத்த அரிய நூல்களைக் கற்று பல பழம்பொருள்களையும் பல நுண்பொருள்களையும் அறிந்து அறிவு பெறுதற் குதவி செய்யுமையல்லாமல் இஞ்ஞான்றுள்ள எந்த மக்கட்கூட்டத்துடனும் கலந்து பேசி உறவாடி வாழ்க்கை செலுத்துதற்கு அது சிறிதும் உதவி செய்யாது. பகுதி 3. தமிழும் புதுமொழிகளும். ஆனால் நமதருமை செந்தமிழ் மொழியோ மிகப் பழைய காலத்தே இருந்து இன்று காரும் இனி வருங்காலத்தும் பல கோடி மக்களால் இந்தியா, இலங்கை, பர்மா, மலாய்நாடு, தென்னாப்பிரிக்கா முதலான பற்பல நாடுகளிலும் பேசவும் எழுதவும் பட்டு வழங்கி வரும் தனிப்பெரும் பண்டை உயிருடைய மொழி ஒன்றையாய் விளங்கி நிலவுவது. இலக்கண நூல்கள், ஒழுக்க நூல்கள், அறநூல்கள், பொருள் நூல்கள், காவிய நூல்கள், கதை நூல்கள், உரை நூல்கள், அறிவு நூல்கள், கடவுள் நூல்கள் முதலான மக்களின் இம்மை மறுமை வாழ்க்கை துறைகள் எல்லாவற்றையும் நன்கு விளக்கும் எல்லா வகையான நூல்களும் முன்னும் பின்னும் இருந்த சான்றோரால் நிரம்ப எழுதப்பெற்ற பெரும் வளம் வாய்ந்தாயும் இன்னும் வருங்காலத்தில் அவ்வளம் மேன்மேற் பெருகப் பெறுவதாயும் துலங்குவது. இப்போது உலகம் எங்கனனும் வழங்கப்பெறும் மற்ற எல்லா மொழிகளுமோ தமிழுக்கு மிக மிக பிற்பட்ட காலத்தே, அதாவது இற்றைக்கு 100 அல்லது 600 ஆண்டுகளுக்குள்ளாகவே தோன்றி அவற்றுள்ளும் சிலவே 200-300 ஆண்டுகளாக இயற்றப்பட்டு வரும் இலக்கண இலக்கிய கலை நூல்களை உடையனவாய் உலவுகின்றன. அதனால் இப்புதுமொழிகளின் புதுச்சிறப்பு தமிழ் மொழியின் பழஞ்சிறப்புக்கு எட்டுணையும் ஒவ்வாததாயிருக்கின்றது. ஆதலால் தமது பழம்பெருஞ் சிறப்பினை சிறிதும் உணர்ந்து பாராது அயலவரது புதுச்சிறப்பினைக் கண்டு மயங்கி அவர் வழிபடுவதில் தலைகால் தெரியாமற் ரடுமாறி நிற்கும் நம் இஞ்ஞான்றை தமிழ் மக்கள் தமது தாய்மொழியாகிய தமிழுக்கு பண்டு தொட்டுள்ள ஏற்றத்தை ஆய்ந்தோய்ந்து பார்த்து தக்கது செய்ய கடவராக. பகுதி 4. இந்தியர் தாய்மொழி கல்லாதவர். முன்னமே காட்டியபடி இத்தென்னாடு எங்கனும் தமிழ்மொழி பேசும் மாந்தர்களே பெரும்பாலும் நிரம்பியிருக்கின்றனர். இவர்கள் எல்லாரும் தாம் பிறந்த நாள் தொட்டு தமிழை பேசி தமிழிலேயே வாழ்க்கை செலுத்துகின்றவர்களாயிருந்தாலும் தமிழை பிழையின்றி எழுதவோ தமிழிலுள்ள அளவற்ற நூல்களிற் சிவற்றையாவது கற்றுத் தெளியவோ தெரியாதவர்கள். தமது தாய்மொழியாயிற்றே என நினைந்து அதன் பொருட்டாகவாவது அதனை கற்கும் விருப்பமேனும் அவர்க்கு உளதோவென்றால் இதுதானும் திணையளவும் இல்லை. கோடிக்கணக்கான இத்தமிழ் மக்களுள் 1000வரில் ஒருவர்க்கு கூட தமது பெயரை எழுதி கையெழுத்துச் செய்யத் தெரியாதென்றார். கல்வி அறிவில்லா இவ்வேழை மக்களின் இறங்கத்தக்க இன்னா நிலையைப் பற்றி வேறு சொல்ல வேண்டுவது யாது உளது? ஆங்கில அரசு இந்நாட்டுக்கு வந்த பின் ஆங்கில மொழி கற்பிக்கும் பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் இத்தென்னாடு வடநாடு எங்கனும் ஆயிரக்கணக்காக திறப்பிக்கப்பட்டு ஆங்கிலமும் அதனுடன் சேர்த்து தமிழ் முதலான அவ்வத்தேய மொழிகளும் நம் இந்து மக்கட்கு கற்பிக்கப்பட்டு வருகின்றன.
ஆயினும் பொருள் வருவாய்க்குங் தற்பெருமை வாழ்க்கைக்குங் கருவியாயிருத்தல் பற்றி ஆங்கில மொழியை பெருந்தொகை இனரான நம் மக்கள் பெரும் பொருட்செலவு செய்து விரும்பிக்கிறது போல ஆங்கிலத்துடன் சேர்த்து ஒரு நாளில் ஒரு சிறிது நேரமே கற்பிக்கப்படும் தமிழ் முதலான நாட்டு மொழிகளை விரும்பிக் கற்பார் ஒரு சிலரையேனும் எங்குங் காண்கிறோம். அதனால் ஆங்கில பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் கற்றுத் தேறி வரும் மாணாக்கர்கள் தமிழ் முதலான நாட்டு மொழிகளில் பிழையின்றி எழுதவும் பேசவும் வன்மையில்லா தவறுகளாகவும் நாட்டு மொழிகளில் உள்ள நூல்களில் சிறந்த பயிற்சி இல்லாதவர்களாகவும் அதனால் தாம் ஆங்கிலத்திற் கற்றறிந்த அரிய நூற்பொருள்களை ஆங்கிலந்தெரியாத தம் இனத்தார்க்கும் தம் நாட்டார்க்கும் எடுத்துச் சொல்ல மாட்டாதவர்களாகவும் தம் வயிறு கழுவும் வெற்றீர் வாழ்க்கையிலேயே வானாட் கழித்து வருகின்றனர். ஆகவே ஆங்கிலக் கல்விக் கழகங்களிற் கல்வி பயின்று வெளிவரும் நம் இந்திய மக்களிற் பெரும்பாலார் பொருள் வருவாய்க்கு வேண்டுமளவு சிறிது ஆங்கிலம் பயின்றவராயும் அதனோடு சேர்த்துச் சிறிதே கற்பிக்கப்பட்ட தமிழ் முதலான மொழிகளை தப்புந் தவறுமாய்ப் பேச எழுதத் தெரிந்தவராயும் வெறும் போலி வாழ்க்கையிற் சில்லாண்டுகளே உயிர் வாழ்ந் தொழிதலால் இந்நாட்டின் கட்பெருந்தொகையினராய் வெற்றியிற் வாழ்க்கை செலுத்துங் கல்லாமாந்தர்க்குந் தமிழ் முதலான நாட்டு மொழிகளை வருந்திக் கற்றும் வரியராய் கார்த்திகை பிறை போல் ஆங்காங்கு சிதறிச் சிற்சிலராய் காலங்களிக்குந் தாய்மொழி கற்ற மாந்தர்க்கும் ஆங்கிலங் கற்றவரால் மிகுதியான பயன் ஏதும் விளைகின்றது. இங்கனமாகத் தமிழ் முதலிய தாய்மொழி பயிற்சிக்கென்று தனிப்பள்ளிக்கூடங்களும் தனி கல்லூரிகளும் இல்லாமையார் பொருள் வருவாய் ஒன்றனையே கருதி நாடெங்குமுள்ள ஆங்கிலக் கல்விக் கழகங்களில் ஆங்கிலத்தையே விரும்பி கற்று அதனுடன் சேர்த்து பயின்ற தாய்மொழி பயிற்சியில் விருப்பமும் தேர்ச்சியும் இல்லாமல் அவையில்லாமையால் தம் நாட்டவரை கல்வி அறிவில் மேலேற்றும் எண்ணமுன் சிறிதுமே இல்லாதார் தொகையே பெருகி வரும். இந்நாளில் இத்தமிழ்நாட்டிலும் பிறமொழி பேசும் பிற நாடுகளிலும் அயல்மொழியான இந்தி மொழி பயிற்சியை நுழைத்தால் அதனார் பயன் விளையுமோ என்பதனை அறிஞர்கள் ஆழ்ந்தாராய்ந்து பார்த்தல் வேண்டும். பகுதி 5. ஆங்கிலம் போல் இந்தியும் அயல்மொழியே. இப்பொழுது அயல்மொழியான ஆங்கிலத்தை கற்றார் தொகை இந்நாட்டில் மிகுதியாயிருந்தும் அவரால் இந்நாட்டுக் கல்லாமாந்தர்க்குந் தாய்மொழி கற்றால் சிலர்க்கும் ஏதொரு பெரும் பயனும் விளையாதிருக்க ஆங்கிலத்தை ஒப்பவே அயல்மொழியான இந்தியை மட்டும் இனி நம்மவர் சிலர் கற்றுவந்தார் பெருங்கூட்டத்தினரான நம் ஏழை மக்கட்கு அவரால் நன்மை உண்டாகிவிடுமோ? ஆங்கிலங்கற்றவர் அம்மொழியை பேசினால் அதன் பொருளை அறியாமல் நம் ஏழை மக்கள் திகைத்து விழிப்பது போலவே இந்தி மொழியை கற்றவர் நம் மக்களிடையே இந்தியர் பேசினால் அவர் அதன் பொருளை அறியாமல் திகைத்து விழிப்பர் என்பதை நான் சொல்லுதலும் வேண்டுமோ? ஆகவே இவ்விந்திய தேயத்திற் பல நாடுகளிற் பலவேறு மொழிகளை பேசுவாரான பலவேறு மக்கட்குழுவினர்க்கும் உண்மையாகவே நன்மை செய்யும் எண்ணமும் நன்முயற்சியும் உடைய தொண்டர்கள் இருந்தால் அவர் அவ்வன் நாட்டினருந்தாந்தாம் பேசும் தாய்மொழியையே நன்கு பயின்று அதன் வாயிலாக இம்மை மறுமை வாழ்க்கைக்குரிய பல துறைகளிலும் நல்லறிவு பெற்று முன்னேற்றமடையும்படி உதவி செய்தல் வேண்டும். இங்கனன் செய்வதை விட்டு தன் தாய்மொழியையே கல்லாத பேதைகளாய் வறுமையில் வருந்திக் காலங்கழிக்கும் நம் எளிய மக்களுக்கு அவர் சிறிதும் அறியாத இந்தி மொழியை கட்டாய பயிற்சியாக வைக்க பெரிது முயல்வது உமிக்குற்றி கை சலிப்பதாய் முடியுமேயல்லாது அதனால் ஒரு சிறு பயன்றானும் விளையமாட்டாது. அற்றன்று இவ்விந்திய தேயத்தின் பற்பல நாடுகளிலும் உயிர் வாழும் மாந்தர்கள் பற்பல மொழிகளை பேசுவாராயிருத்தலின் இந்நாட்டவர் எல்லாரும் ஒரு பொது நன்மையின் பொருட்டு ஒருங்கு கூடி பேச வேண்டிய காலங்களில் இந்தியை அவரெல்லாரும் பொதுமொழியாய் கையாளுதலே நன்று. ஏனென்றால் இத்தென்னாட்டாரை விட வடநாட்டவர் தொகையே மிகுதியாயுள்ளது. அவ்வாறு மிகுதியாயுள்ள வடநாட்டவரிற் பெரும்பாலார் இந்தி மொழியையே பேசுதலின் அவரொடொப்ப தென்னாட்டவரனை வரும் இந்தி மொழியை கற்றுப் பேசுதலே நன்மைக்கிடமாகும் என்று தேயத்தொண்டர் சிலர் கூறுகின்றனர். இவரது கூற்று பொருந்தாதென்பது காட்டுவாம். பகுதி 6. இந்தி பொதுமொழியன்று. இந்தி மொழியானது வடநாட்டவர் எல்லாராலும் பொதுமொழியாக வைத்து பேசப்படுகின்றதென்பது உண்மையாகாது. ஏனென்றால் அது வடக்கே பற்பல நாடுகளிற் பற்பல மாறுதல்களோடு பேசப்படுகின்றதே அல்லாமல் அஃதெங்கும் ஒரே வகையாக பேசப்படவில்லை. அங்கே ஒரு நாட்டவர் பேசும் இந்தியை அதற்கடுத்த நாட்டில் உள்ளார் தெரிந்து கொள்ள மாட்டாதவாறு இருக்கின்றனர். இங்கனம் பல வகை மாறுதல்களுடன் பேசப்படும் இந்தி மொழியை ஆராய்ச்சி செய்த ஆசிரியர்கள் அதனை மேல்நாட்டு இந்தி, கீழ்நாட்டு இந்தி, பிகாரி என்னும் 3 பெரும் பிரிவுகளாகவும் அப்பெரும் பிரிவுகளினுள்ளே இன்னும் பல சிறு பிரிவுகளாகவும் பகுத்திருக்கின்றனர். கங்கை யாற்றுக்கு மேற்கே பஞ்சாபின் தென்கிழக்கில் மேட்டுப்பாங்கான ஊர்களிற் பேசப்படுவது பங்காரு எனவும் வட மதுரையிலும் அதனைச் சூழ்ந்த இடங்களிலும் பேசப்படுவது பிரஜ் பாஷா எனவும் கங்கைக்கும் யமுனை யாற்றுக்கும் இடையேயுள்ள நாடுகளின் தெற்கிற் பேசப்படுவது கனோஜ் எனவும் பந்தல் கண்டிலும் நருமதையாற்ற எடுத்த இடங்களிலும் பேசப்படுவது பந்தேலி எனவும் தில்லி நகரத்திலும் அதனைச் சூழ்ந்த ஊர்களிலும் பேசப்படுவது உருது எனவும் வழங்கப்படுகின்றன. இவ்வாறு இந்தியாவின் வடமேற்பகுதிகளில் பேசப்படும் இவ்வைந்து மொழிகளும் மேல்நாட்டு இந்தி என்னும் பெரும் பிரிவில் அடங்குவனவாகும். இனி கீழ்நாட்டு இந்தி என்னும் பெரும் பிரிவில் அடங்குவன மைதிலி,
போஜ்புரி, மககி என்னும் மொழிகளாகும். இம்மூன்றனுள் முதன்மை வாய்ந்தது கங்கையாற்றின் வடக்கே மிதிலை நாட்டில் வழங்கும் மைதிலி என்னும் மொழியேயாகும். இப்போது இந்தி மொழி நூல்களென வழங்கப்படுவனவெல்லாம் இந்த மைதிலி மொழியிலேதான் எழுதப்பட்டிருக்கின்றன. இன்னும் இந்தி மொழியின் பிரிவுகளாக ஆங்காங்கு வடநாட்டின்கட் பேசப்படும் சிறு சிறு மொழிகள் மேலும் பற்பல உள. இவ்வாறு இந்தி மொழியின் பல பிரிவுகளாக வழங்கும் பற்பல மொழிகளை பேசும் பற்பல நாடுகளில் உள்ளாரும் ஒரு நாட்டவர் மொழியை மற்ற நாட்டவர் அறியாராய் உயிர் வாழ்ந்து வருதலின் இந்தி அவரெல்லாருக்கும் தெரிந்த பொதுமொழி என்றரை பாருரை எங்கனம் பொருந்தும், எங்கனம் உண்மையாகும். இங்கனம் பற்பல நாடுகளில் பற்பல மாறுதல்களுடன் வழங்கும் பலவேறு இந்தி மொழிகளில் எதனை இத்தென்னாட்டவர் கற்றுத் தேர்வது, எதனை இவர் கற்றாலும் அதனுதவி கொண்டு இவர் வடநாட்டவர் எல்லாரோடும் பேசுதல் இயலுமா? இயலாதே. மேற்குறித்த இந்தி மொழிகளேயன்றிஸ் சிந்தி, லந்தி, பஞ்சாபி, குஜராத், ராஜபுதானி, குமோனி, கடுவாலி, நேபாளி, உரியா, பங்காளி, மராட்டி, சீனா, காஷ்மீரி, கவர்படி முதலான இன்னும் எத்தனையோ பல மொழிகளாலும் வடக்கே பற்பல நாட்டின் கணுள்ள பற்பல மாந்தர்களாலும் பேசப்பட்டு வருகின்றன. இம்மக்கள் பெருங்கூட்டத்துடனெல்லாம் இந்தி மொழியில் ஒன்றை மட்டும் தெரிந்த தென்னாட்டவர் உரையாடி அளவலாவுதல் கூடுமோ? சிறிதும் கூடாதே. வடநாட்டவரிலேயே இந்தி மொழியை அறியாமற் பலதரப்பட்ட பன்மொழிகளை வழங்கும் மக்கட்கூட்டம் பலவாயிருக்க இத்தென்னாட்டவர் மட்டும் இந்தி மொழியை கற்றுப் பேசுதலால் யாது பயன் விளைந்திடக்கூடும்? இவ்வியல்புகளை எல்லாம் நடுநின்று எண்ணி பார்க்க வல்ல அறிஞர்க்கு இத்தென்னாட்டவர்கள் தமக்கு எவ்வகையிலும் பயன்படாத்தும் தெரியாததுமான இந்தி மொழிகளில் ஒன்றை வருந்திக் கற்றலால் வீண் காலக்கழிவும் வீண் உழைப்பும் வீண் செலவும் உண்டாகுமே. இயல்லாமல் வேறேதொரு நன்மையும் உண்டாகதென்பது நன்கு விளங்கும். இனி இத்தென்னாடு முழுதும் இலங்கை, பர்மா, மலாய் நாடு, தென்னாப்பிரிக்கா முதலான அயல் நாடுகளிலும் பெருந்தொகையினராயிருக்குன். தமிழ் மக்கள் எல்லாரும் பேசும் தமிழ்மொழி ஒரே தன்மையினதாய் இந்நாட்டவரெல்லாரும் ஒருவரோடொருவர் உரையாடி அளவிலாவதற்கிசைந்த ஒரே நிலையினதாய் வழங்கா நிற்க வடநாட்டின்கட் பேசப்படும் இந்தி, உருது முதலான மொழிகளும் அவற்றின் உட்பிரிவான பல சிறு சிறு மொழிகளும் பல மாறுதல் வாய்ந்தனவாய் ஒருவர் பேசுவது மற்றொருவர்க்கு புலனாகதபடி திரிபுற்றுக் கிடப்பது. ஏனென்றால் அவ்விருவேறு இயல்புகளையும் சிறிது விளக்குவாம். தமிழ் மொழி பேசும் தமிழ் மக்கள் விந்திய மலைக்கு தெற்கேயுள்ள இத்தென்னாட்டில் இதற்கு தெற்கே இருந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே கடலுள் அமிழ்ந்தி போன குமரி நாட்டிலும் நாகரிகத்தில் சிறந்தோங்கிய வாழ்க்கையில் இருந்தவர்கள். இற்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னே தொட்டு தமிழ் மொழியை நன்கு கற்ற ஆசிரியர்கள் முதுகுருகு, முதுநாரை, களரியாவிரை, பெரும் பரிபாடலி தொல்காப்பியம், பெருங்கலித்தொகை, குருகு, வெண்டாளி, வியாழமாலை, முத்தொள்ளாயிரம், நற்றிணை, நெடுந்தொகை, அகநானூறு, புறநானூறு, ஐங்குறுநூறு, குறுந்தொகை, சிற்றிசை பேரிசை, 18 70 பரிபாடல், குறுங்கலி திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருவாசகம், திருக்கோவையார், சீவக சிந்தாமண, திருத்தொண்டர் புராணம், சிவஞான போதம் முதலான அரும்பெருந் தமிழ் இலக்கண இலக்கிய வீட்டு நூல்களும் அவை தமக்குச் சொற்பொருள் நுட்பமும் சுவையும் மலிந்த சிற்றுரை பேருரைகளும் இயற்றி தமிழ் மாறா நாகரிக இளமை வளத்தில் இன்றுகாரும் இனிது வழங்கச் செய்து வருதலால் அதனை வழங்கும் தமிழ் மக்கள் எல்லாரும் ஒருவர் ஒருவர்க்கு நெடுந்தொலைவில் இருப்பினும் இதனார் பேசியும் எழுதியும் அளவளாவி ஓரிடத்தில் உள்ள ஒரே மக்களினம் போல் உயிர் வாழ்ந்து வருகின்றனர். பகுதி 7. இந்தி மொழி வரலாறு. மற்ற இந்தி, உருது முதலான வடநாட்டு மொழிகளோ தமிழைப் போர் பழமையானவைகள் அல்ல. மகமதிய மதத்தவரான மொகலாய அரசர்கள் வடநாட்டின் மேற்படையெடுத்துப் போந்து தில்லிப் பட்டினத்தை தலைநகராக கைக்கொண்டு அதன் கண் அரசு வீற்றிருக்கத் துவங்கிய பின்னரே அம்மொழிகள் தோன்றியனவாகும். மகமது கோரி எனும் துலுக்க மன்னன் வடநாட்டின் மேற்படையெடுத்துப் போந்து இந்திய அரசர்களை வென்று அதனை கைக்கொண்டது கிபி 1175 ஆண்டின் கண்ணதாகும். அதாவது இற்றைக்கு 773 ஆண்டுகளுக்கு முன்னதாகும். அது முதல் துலுக்க மன்னரது ஆட்சியானது நாளுக்கு நாள் வேரூன்றி வரலாயிற்று. கடைசியாக மகமது பின் துக்ளக் என்னும் மன்னனால் கிபி 1340 ஆண்டில் துலுக்க அரசு தில்லி நகரில் நிலை பெற்றது. அக்காலத்தில் தில்லி நகரிலும் அதனைச் சூழ்ந்த இடங்களிலும் பிராகிருத சிதைவான ஒரு மொழி வழங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அது வெறும் பேச்சு வழக்கில் மட்டும் இருந்தல்லாமல் நூல் வழக்கிற் சிறிதும் இல்லை. ஏனென்றால் அது நாகரிமில்லா மக்களார் பேசப்பட்டு பல மாறுதல்கள் அடைந்த வண்ணமாய் நடைபெற்று வந்ததனாலும் அறிவுடையோர் தோன்றி அம்மொழியைச் சீர்திருத்தி இலக்கண இலக்கிய நூல்களியற்றி எழுத்து வடிவில் அதனை நிலைப்படுத்தி வையாத்தனாலும் அதற்கு அந்நாளில் நூல் வழக்கு இலதாயிற்று. தில்லியில் துலுக்கரசு நிலை பெற்ற பின் அவர் கொணர்ந்த அராபி மொழி பாரசீக மொழிச் சொற்கள் அம்மொழியின் கண் ஏராளமாய் கலக்கப்பெற்று அவரால் அஃது உருது எனவும் பெயர் பெறலாயிற்று. உருது என்னும் சொல்லுக்கு பொருள் பாசறை, பாடி,
அல்லது படைவீடு என்பதேயாகும். எனவே துலுக்க மன்னர் தாங்கை கொண்ட நகரையடுத்து முன்னமே பேசப்பட்டு வந்த பிராகிருத சிதைவான ஒரு மொழியில் தாங்கொணர்ந்த அராபிச் சொற்கள் பாரசீக சொற்களையும் மிக கலந்து தமது பாசற இருப்பின் கட்பேசை கலவை மொழியே அவரது காலனதொட்டு உருது மொழி என பெயர் பெற்று நடைபெறலாயிற்று. இதனால் உருது என்பது துலுக்க மன்னரது படைவீட்டு மொழியாய் முதன்முதற் ரோன்றி நடைபெற்ற வரலாறு நன்கு விளங்கா நிற்கும். அதன்பின் நூல் வழக்குடையதாய் இஞ்ஞான்று வழங்கும் இந்தி மொழியானது எல்லு ஜிலால் என்பவரால் உருது மொழியினின்றும் பிரித்துச் சீர்திருத்தம் செய்யப்பட்டதொன்றாகும். இதற்கு முன்னுள்ளதான பிராகிருதன் சிதைவு மொழியிற் கலந்த பாரசீக அராபிச் சொற்களை அறவே ஒழித்து சமஸ்கிருத மொழி சொற்களை மிகுதியாய் எடுத்துச் சேர்த்து அவர் இந்தி மொழியை புதிதாய் உண்டாக்கினார். இங்கனம் அவரால் ஆக்கப்பட்ட இந்தி மொழிக்கும் இதற்கு முன்னே தொட்டு நாகரிகமில்லா வடநாட்டு மக்களால் ஆங்காங்கு பேசப்படும் பிராகிருத சிதைவான இந்தி மொழிக்கும் வேறுபாடு மிகுதியாயிருக்கின்றது. அதற்கு காரணம் என்னென்றால், முன்னையது வட சொற்கலப்பு நிரம்ப உடையதாயிருத்தலும் பின்னையது அஃதின்றி பிராகிருத மொழிகளின் சிதைவாயிருத்தலுமே யாமென்பதனை நன்கு நினைவிற் பதித்தல் வேண்டும். ஆகவே வடசொற் கலப்பினால் ஆக்கப்பட்டு சிறிது காலமாக இப்போது நூல் வழக்கிற் கொணரப்பட்டிருக்கும் இந்தி மொழியை நம் தென்னாட்டவர் கற்றுத் தெரிந்து கொள்வதனால் இவர்கள் வடநாட்டவர் எல்லாருடனும் பேசி அளவளாவி விடக்கூடும் என்று சிலர் மடிகட்டி நின்று கூறுவது நம்மனோரை ஏமாற்றும் பொய்யுரையேயாம். பகுதி 8 இந்தி மொழி நூல்கள். இனி மேற்காட்டிய கலவை புதுமொழியான இந்தியில் நூல்கள் உண்டான வரலாற்றை சிறிது விளக்குவாம். கிபி 1400 ஆண்டு முதல் 1470 ஆண்டு வரையில், அதாவது இற்றைக்கு 478 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த இராமனந்தர் என பெயரிய ஒரு துறவி இராமனையே முழுமுதற் கடவுளாக வைத்து வழிபடல் வேண்டுமென வற்புறுத்திச் சொல்லி வடநாட்டின் பல இடங்களிலும் இராம வணக்கத்தை பரவச் செய்து வந்தார். கல்வி அறிவில்லா வடநாட்டு பொதுமக்கட்கு இராமன் தன் தந்தையின் கட்டளையால் அரசு துறந்து கானகம் ஏகி அங்குன் தன் மனையாளை பறிகொடுத்து அடைந்த துயரக்கதை மிக்கதொரு மனவுருக்கத்தை உண்டாக்கி அவரையெல்லாம் எளிதிலே இராம வணக்கத்தின் பார்ப்படுப்பித்து இராமனந்தர் இராமன் மேற்பாடிய பாடல்கள்தாம் முதல் இந்தி மொழியில் உண்டானவை. அதனால் அவருடைய பாடல்கள் அடங்கிய இந்தி மொழி நூல் ஆதி கிரந்தம் என வழங்கப்படுகின்றது. இனி இராமனந்தர்க்குப் பின் அவர்தம் மாணாக்கருள் ஒருவரான கபீர்தாசர் என்பவர் ஈற்றைக்கு 441 ஆண்டுகளுக்கு முன் காசி நகரில் தோன்றினார். நெசவு தொழில் செய்யும் ஒரு மகமதிய குடும்பத்தில் இவர் பிறந்தவரென ஒரு சாரரும், ஒரு பார்ப்பன கைம்பெண்ணுக்கு இவர் பிள்ளையாய் பிறந்து அவரார் கைவிடப்பட்டு பிறகு நீரு என பெயரிய ஒரு மகதிய நெசவுகாரரால் இவர் எடுத்து வளர்க்கப்பட்டனர் என மற்றொரு சாரரும் கூறுகின்றனர். இவருங் கடவுளை இராமன், அரி கோவிந்தன், அல்லா என்னும் பெயர்களார் பாடி வழுத்தினர். ஆனாலும் கடவுள் பல பிறவிகள் அவதாரங்கள் எடுத்தார் எனக் கூறுவது அடாதென்றும், இறைவனை கல், செம்பு, கட்டை வடிவில் வைத்து வணங்குதல் பெருங்குற்றமாகும் என்றும், இந்து சமய கிரியைகளும் சடங்குகளும் பொருளற்ற புன் செயல்களாகும் என்றும் இவர் தம்முடைய பாடல்களில் மிகவும் கடுமையாக மறுத்து பாடியிருக்கின்றார். இந்தி மொழியின் ஒரு பிரிவான அவதி மொழியில் இவருடைய பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன. இந்தியின் மற்றொரு பிரிவான மைதிலி மொழியை கற்பவர்கள் அவதி மொழியிலிருக்கும் கபீர்தாசரின் பாடல்களை எளிதிலே அறிந்து கொள்ளல் இயலாது. தாம் இயற்றிய விப்ரமதீசி என்னும் செய்யுள் நூலிற் கபீர்தாசர் பார்ப்பனருடைய கொள்கைகளை மிக கடுமையுடன் தாக்கி மறுத்திருக்கின்றார். கபீர்தாசர் இந்தி மொழியில் இயற்றிய செய்யுள் நூல்கள் பற்பல. இவர் இறந்த பின் இவர்தம் மாணாக்கர் இயற்றிய நூல்களும் இவரது பெயரால் வழங்கப்படுகின்றன. கபீர்தாசருடைய பாடல்கள் இந்தி மொழியில் உண்டான பிறகுதான், அதாவது சென்ற 400 ஆண்டுகளாகத்தாம் இந்தி மொழியின் ஒரு பிரிவுக்கு ஒரு ஏற்றம் உண்டாயிற்று. இனிக் கபீர்தாசருக்குப் பின் அவர்தம் மாணாக்கரான நானக் என்பவர் சீக்கிய மத்தை பஞ்சாபுதயத்தில் உண்டாக்கினார். இவருடைய பாடல்கள் பஞ்சாபியும் இந்தியும் கலந்த ஒரு கலப்பு மொழியில் பாடப்பட்டிருத்தலால் இந்தியை பயிலும் நம் நாட்டவர் இவருடைய பாடல்களையும் எளிதிலே அறிந்து கொள்ளல் இயலாது. இனி இற்றைக்கு 491 ஆண்டுகளுக்கு முன் தர்பங்கா மாகாணத்தின் கண்ணதான பிசபி என்னும் ஊரில் வித்யாபதி தாகூர் என்னும் பெயர் பூண்ட வைணவர் ஒருவர் தோன்றி கிருஷ்ணமத்தை உண்டாக்கி அதனை வடகீழ் நாடுகளில் மிகவும் பரவச் செய்தனர். இந்தி மொழியின் மற்றொரு பிரிவான மைதிலி மொழியில் இவர் கண்ணனுக்கும் அவன் காதலி இராதைக்கும் இடையே நிகழ்ந்த காதல் நிகழ்ச்சிகளை விரித்து பல பாடல்களை பாடியிருக்கின்றனர். இப்பாடல்களையே பின்னர் பங்காளி மொழியிற் சைதன்யா என்பார் மொழிபெயர்த்து அவற்றை வங்காள தேயமெங்கும் பரவைத்தனர். இதுகொண்டு இந்தி மொழி வங்காள தேயத்திலுள்ளார்க்குள் வழங்காமை அறியப்படுகின்றதென்றோ? வடநாட்டிற் பெரும்பரப்பினதான வங்காள தேயத்தார்க்கே தெரியாததான இந்தி மொழியை தென்னாட்டிலுள்ளவர்கள் பயின்றாலும் இவர்கள் வங்காள மக்களுடன் அதிர்பேசி உறவாட முடியாதென்றோ? இன்னும் இங்கனமே கபீர்தாசர் காலம் முதல், அதாவது சென்ற 500 ஆண்டுகளாக வடநாட்டின் கட்டோன்றி சில மொழிகளில் உயர்த்து பாடி
அவற்றை வடநாடுகளில் பரவச் செய்த இந்தி மொழி புலவர்களின் வரலாறுகளையெல்லாம் எடுத்துரைக்கப் புகுந்தால் இக்கட்டுரை மிக விரியும். ஆதலால் இதுவரையற் கூறியது கொண்டு இந்தி மொழியானது 500 ஆண்டுகளுக்கு முன் நூல் வழக்கில்லாமற் கல்வி அறிவில்லா வடநாட்டு மக்களால் அந்நாட்டின் பல பகுதிகளிலும் பலவாறு திரித்துப் பேசப்பட்டு ஒரு பாலார் பேசும் மொழி மற்றொரு பாலருக்கு தெரியாத வண்ணம் வழங்கினமையால் அஃது இஞ்ஞான்றுங்கூட பற்பல மொழிகளாகவே பிரிந்து வழங்குகின்றதென்பதும் அதனால் இந்தியை வடநாட்டவர் எல்லாருக்கும் புதுமொழி எனக் கூறுவாருரை மெய்யாகதென்பதும் ஆகவே இத்தென்னாட்டவர் இந்தியை பயிலுதலால் அதனுதவி கொண்டு வடநாட்டவர் எல்லாரோடும் உரையாடி உறவாடல் இயலாதென்பதும் நன்கு விளங்கா நிற்கும். அஃதுண்மையே யாயினுங் கபீர்தாசர் முதலான புலவர்கள் பாடியிருக்கும் பாடல்களை படித்து இன்புறுதற்காவது இந்தி மொழி பயிற்சி உதவி செய்யுமென்றோ வெனின் தமிழ் மொழியிலுள்ள பழைய இலக்கியங்களை பயினரறியாதார்க்கு இந்தி மொழி புலவர்கள் பாடிய பாட்டுகள் இனிகுமேனுங் கலித்தொகை, திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருவாசகம், திருக்கோவையார், தேவாரம், பெரிய புராணம், சிவஞானபோதம் முதலிய ஒப்புயர்வில்லா நூல்களை பயின்று அவற்றின் அமிழ்தன்ன சுவையில் ஊறப்பெற்ற மெய்யறிவினார்க்கு அவ்விந்தி மொழிப்பாட்டுகள் இனியா? மேலும் வடநாட்டு இந்தி முதலான மொழிகளின் பாடல்களிற் பெரும்பாலன நம் போர் பல பிறவிகள் எடுத்துழன்று இறந்து போன சிற்றரசர்களான இராமன், கிருஷ்ணன், பலராமன், வசுதேவன் முதலானவர்களை கடவுளாக வைத்து உயர்த்து பாடியிருத்தலால் அவை பிறப்பு இறப்பு இல்லா முழுமுதற் கடவுளாகிய எல்லாம் வல்ல சிவத்தை மக்கள் அறிந்து வழிபட்டு தமது பிறவியை தூய்மை செய்து உய்தற்குதவி செய்யாமையோடு அவை உண்மைச் சிவ வழிபாட்டை அவர் அடைய ஒட்டாமலும் தடை செய்து மக்கட்பிறவியை பாழாக்குகின்றன. மற்று மேற்காட்டிய தமிழ் நூல்களோ மெய்யான ஒரு தெய்வம் சிவமேயாதலை விளங்கத் திருட்டி மக்களுக்கு மெய்யறிவையும் மெய்யன்பையும் ஊட்டி அவர் இம்மையிலும் மறுமையிலும் அழியா பேரின்பத்தில் இழைத்திருக்குமாறு செய்து அவரது பிறவியை புனிதமாக்கத் திறத்தன. அதுவல்லாமலும் இந்தி முதலான வடநாட்டு மொழிகள் தமிழைப் போர் பழையன அல்லாமையாலும் அவற்றை வழங்கும் மக்கள் பழமை தொட்டு நாகரிக வாழ்க்கையில் வாழ்ந்த தமிழ் மக்களைப் போல் நாகரிக வாழ்வு வாயாதவர்களாகையாலும் சென்ற 400 அல்லது 500 ஆண்டுகளாகத் தோன்றிய வடநாட்டு புலவர்கள் பலரும் பண்டு தொட்டு தனித்த பேரறிவு வாய்ந்த தமிழ் பெரும் புலவர் போலாது சமஸ்கிருத புராண புயக்கதைகளை நம்பி அவற்றின் வழிச்சென்ற மயக்க வரிவனராகையாலும் உயிர்கொலை, ஊன் உணவு, கட்குடி, பல சிறு தெய்வ வணக்கம், பல சாதி வேற்றுமை முதலான பொல்லா ஒழுக்கங்களை அகத்தடக்கிய ஆரிய நுகல் நெறிகளை தழுவிய வடவர் அவற்றை விலக்கி அருளொழுக்கத்தையும் ஒரே முழுமுதற் கடவுள் வணக்கத்தையும் வற்புறுத்தும் அருந்தமிழ் நூல் நெறிகளை தழுவாமையாலும் அவருடைய மொழிகளையும் அவற்றின் புதிது தோன்றிய நூல்களையும் நந்தமிழ் மக்கள் பயிலுதலால் இவர்கள் ஏதொரு நலனும் எய்தார் என்பது திண்ணம். இனி இந்தி மொழிகள் 4 கோடி மக்களார் பேசப்படுதலாகிய தொகை மிகுதியை வற்புறுத்திக் காட்டுவார்க்கு வங்காள மொழி 5 கோடி மக்களாலும் தமிழும் தமிழோடினமான மொழிகளும் 6 கோடி மக்களாலும் பேசப்படும் பெருந்தொகை எடுத்துக் காட்டப்படும். இந்தியை பொதுமொழியாக்கல் வேண்டுமென்று ஒரு சாரார் கூறுவரேல் அதனினும் பெருந்தொகையினரான மக்களார் பேசப்படும் வங்காள மொழி பொதுமொழியாக்கல் வேண்டுமென்று வங்காளரும் இவ்விந்திய நாட்டின் 4 எல்லை வரையிலும் பரவியிருக்கின்ற திராவிட மக்கள் எல்லோருக்கும் முதன்மொழியாவதும் இந்தியாவில் மட்டுமே அன்றி இலங்கை, பர்மா, மலாய், தென் ஆப்பிரிக்கா முதலான நாடுகளிற் குடியேறி வாணிக வாழ்க்கையிற் சிறந்தாராயிருக்கன் தமிழ் மக்கள் அனைவராலும் வழங்கப்படுவதுமான தமிழையே பொதுமொழியாக பயில வேண்டுமென நந்தமிழ் மக்களும் வலியுறுத்துவரல்லரோ? பகுதி 9 தமிழ்வை பொதுமொழியாக்குதலின் நன்மை. இனி இவ்விந்திய நாட்டுக்கு மிகப் பழைய மொழிகளாய், அதாவது இற்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னே தொட்டு பயிலப்படும் சிறந்த நாகரிக மொழிகளாய்த் திகழ்வன திமிழின் சமஸ்கிருதம் பொதுமக்களார் பேசப்படாமற் பல்லாயிர ஆண்டுகட்கு முன்னரே இறந்து போயிற்று. மற்ற தமிழ் மொழியோ 5000 ஆண்டுகளுக்கு முன்னே தொட்டு இயல் இசை நாடக இலக்கணங்களும் மக்கள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் அறிவை விளக்கி இன்பத்தை ஊட்டும் அரிய பெரிய பல ஏற்றமிழ் இலக்கிய நூல்களும் ஆயிரக்கணக்காக உடையதாய் இன்று காரும் பல கோடி மக்களார் பேசவும் எழுதவும் பயிற்சி செய்யவும் படும் உயிருடை நன்மொழியாய் உலவி வருகின்றது. தமிழிலுள்ள பழைய நூல்களெல்லாம் அருளொழுக்கத்தையும் ஒரே முழுமுதற் கடவுள் வணக்கத்தையும் அறிவுறுத்தி உயிர்கொலை, ஊனுணவு, கட்குடி, பல சிறு தெய்வ வணக்கம், பல சாதி வேற்றுமை முதலான தீய ஒழுக்கங்களை கடிந்து விளக்குகின்றன. இத்தீய வினைகளைச் செய்யுமாறு ஏவி பொய்யும் புழுகும் புகழும் ஆரிய நூல்களைப் போல்வன பழந்தமிழில் ஒன்றுதானும் இல்லை. பிறந்து துன்புற்று இறந்தொழிந்த மக்களை எல்லாம் கடவுளாக்கி அவர் செய்யதவற்றைச் செய்தனவாகப் புனைந்து கட்டிப் பொய்யாய் உரைக்கும் வடமொழி புராண கதைகளைப் போல்வன பழந்தமிழில் ஒன்றுதானும் இல்லை. பழந்தமிழில் உள்ள நூல்களெல்லாம் உள்ளவற்றை உள்ளவாறே நுவல்வன. மக்கள் தம் மனமொழி மெய்களால் நினைப்பனவின் சொல் வனவன் செய்வனவும் எல்லாம் தூயனவாய் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்துவன.
மக்கள் வாழ்க்கையானது அன்பையும் அறத்தையும் 2 கண்களாக கொண்டு ஒரு தெய்வ வழிபாடாகிய உயிருடன் கூடி உலவ வேண்டுமென உயர்த்து கூறுவன. பிற்காலத்தில் வட சொற்களப்பும் வடநூற் பொய்க் கொள்கைகளும் கதைகளும் விரவிய மொழிபெயர்ப்பு நூல்கள் தமிழில் அளவின்றி பெருகித் தமிழ் மக்களை அறியாமையிலும் பொய்யிலும் பல தீவினைகளிலும் படிப்பித்திருந்தாலும் விழுமிய பண்டை தமிழ் நூற்பயிற்சியுன் சைவ சித்தாந்த மெய்யுணர்வன் திரும்ப பரவத் துவங்கிய பின் ஆரிய பொய்நூல் வலிதேய்ந்து வருகின்றது. அதனுடன் மேல்நாட்டு வெள்ளைக்கார மெய்யறிவினரின் அரிய பெரிய ஆராய்ச்சிகளும் ஆங்கில மொழிபயிற்சியின் வாயிலாக இவ்விந்திய நாடெங்கும் பரவி வருவதும் ஆரிய நூற்பொய்மை விரைந்து தேய்தற்கு பெரிதும் துணை செய்து வருகின்றது. இவைகளையெல்லாம் நடுநின்று நோக்கவல்ல உண்மை தேயத் தொண்டர்கள் உளராயின் இவ்விந்திய நாட்டுக்கு மிகப் பழைய மொழியாய் இருப்பதுடன் இன்று காரும் பல கோடி மக்களார் பேசப்பட்டு வரும் உயிருடை மொழியாயும் இவ்விந்திய மக்களை எல்லா துறைகளிலும் மேலேற்றத்தக்க பல சீரிய நூல்களை உடையதாயும் உள்ள தமிழ் மொழியையே இவ்விந்திய தேயம் முழுமைக்கும் பொதுமொழியாக்க அவர் முன்வந்து முயல்ல வேண்டும். மேலும் தமிழ் மொழி வழங்கும் தமிழ் மக்கள் இத்தென்னாட்டில் மட்டுமேயன்றி நடுநாட்டின் பெங்களூர், மைசூர், சிகந்தராபாக்கம் முதலியவற்றிலும், மேற்கே புனா, பம்பாய் முதலிய இடங்களிலும், வடக்கே கல்கத்தா, காசி முதலான நகர்களிலும், கிழக்கே காக்கிநாடா, நெல்லூர் முதலான ஊர்களிலும் பெருந்தொகையினராய் குடியேறியிருந்து வாணி வாழ்க்கையில் சிறந்து வாழ்கின்றனர். தமிழ் மக்கள் இவ்விந்திய தேயத்தின் மட்டுமேயன்றி இதற்கு அப்பாலுள்ள எல்லா தேயங்களிலும் போய் வைகி வாழ்ந்து வருவதும் முன்னமே காட்டினாம். இங்கனம் எல்லா வகையாலின் சிறந்த தமிழ்மொழி இவ்விந்திய நாடு முழுமைக்கும் பொதுமொழியாதற்குரிய நலங்களெல்லாம் வாய்ந்த தாயிருந்தும் அதனை பொதுமொழியாக்க முயலாமல் 400-500 ஆண்டுகளாகவே தோன்றி பழைய சிறந்த நூற்செல்வமின்றி வரியனவாய் பலவகை குறைபாடுகள் உடையனவாய் பெரும்பாலும் நாகரீகமில்லா வடவர்களார் பேசப்படும் இந்தி முதலான சிதைவு கலப்பு மொழிகளை இத்தேயத்திற்கு பொதுமொழியாக்க வேண்டுமென்று கூக்குரலிட்டு முயல்வோர் உண்மையான தொண்டர்களாவரா வென்பதனை அறிவுடையோர் ஆழ்ந்து நினைத்துப் பார்த்தல் வேண்டும். பகுதி 10. தமிழ் அல்லாத மொழிகள் வரியன புதியன். இனித் தமிழ் அல்லாத மற்றை மொழிகள் தமிழுக்கு மிக பிற்பட்ட காலத்தே தோன்றி தமக்கென இலக்கண இலக்கிய நூல்கள் இல்லாமல் பாரசீகம், அராபி, சமஸ்கிருதம் முதலான பழைய மொழிகளிலுள்ள புராணங்கள், காவியங்கள் அவற்றின் கதைகளையே மொழி பெயர்த்துரைப்பனவன் தழுவி உரைப்பனவு மாதலை சிறிது விளக்குவாம். இந்தியின் உட்பிரிவான சில மொழிகளில் ரோன்றிய நூல்கள் இற்றைக்கு 511 ஆண்டுகளுக்குள் இயற்றப்பட்டனவாதலை மேலே விளக்கிக் காட்டினோம். அந்நூற்களிற் சின்னதனவாக வடவார் கொள்ளப்படுவன. கபீர்தாசர் இராமன் மேற்பாடிய பாடல்களும் இற்றைக்கு 325 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த துளசிதாசர் இயற்றிய இராமசரித மானசம் என்பதுமாகும். இனி உருது மொழி என்பது சமஸ்கிருத கலப்பின்றி மேற்கேயுள்ள பாரசீக, அராபி மொழிச் சொற்கள், சொற்றொடர்கள் மிகுதியும் கலக்கப் பெற்றதாய் அம்மொழி புலவர்களின் போக்கை பின்பற்றி நடைபெறுவதாகும். இற்றைக்கு 168 ஆண்டுகளுக்கு முன் அவுரங்காபாத்திலிருந்த சவுதா என்னும் புலவரே முதலில் உருது மொழியில் செய்யுள் நூல் இயற்றி அதனை பலரும் பயிலும்படி செய்தவராவர். இவர் பாடிய செய்யுட்களிற் பல நவாபு மன்னர்களை புகழ்ந்து பாடுவனவாயும், வேறு பல மகமது முனிவரையும் அவர்தம் உறவினரையும் சிறப்பித்துரைப்பனவாயும் மற்றும் பல தம்மால் உவர்க்கப்பட்டவைகளை பழித்து கூறுவனவாயும் இருக்கின்றன. இப்புலவர் காலம் முதற்கொண்டே, அதாவது இற்றைக்கு 191 ஆண்டுகளாகவே உருது மொழி நுகல் வழக்குடையதாகி நடைபெறும் வகை நினைவு கூறற்பாலதாகும். இனி வடக்கே வங்காளத்திற் பெருந்தொகுதி இனரான மக்களார் பேசப்படுவதும் சமஸ்கிருத சிதைவுகளான சொற்கள் மிக கலக்கப் பெற்றதுமான வங்காள் மொழி நூல் வழக்குடையதாக துவங்கியது. இற்றைக்கு 411 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த காசிராம் என்னும் புலவர் வடமொழியிலுள்ள மகாபாரதத்தை வங்காள மொழியில் மொழிபெயர்த்துச் செய்த காலந்தொட்டேயாம். அவருக்கு நெடுங்காலம் பின்னே தோன்றிய ராஜாராம் மோகன் ராய் என்னும் அறிஞர் வங்காள மொழி யுரைநடையிற் பல சிறந்த ஆராய்ச்சி நூல்களும் சீர்திருத்த நூல்களும் வரைந்து வெளிப்படுத்திய பின்னேதான் வங்காள மொழி பெருஞ்செறப்படையலாயிற்று. ஆகவே சென்ற 161 ஆண்டுகளாக தாம் வங்காள மொழி சீர்திருத்தமுற்றுச் சிறக்கலாயிற்றென்பதை உணர்தல் வேண்டும். இன்னும் மராட்டி, குஜராத்தி முதலான மொழிகள் பாதகச் சிதைவும் சமஸ்கிருதச் சிதைவுமான சொற்கள், சொற்றொடர்கள் நிரம்ப கலக்கப்பெற்று சிறுதொகை இனரான மக்களார் பேசப்பட்டு வருகின்றன. கிபி 13ஆம் நூற்றாண்டிலிருந்த நாமதேவ் என்பவர் தாம் முதல் மராட்டி மொழியிற் சில பதிகங்கள் இயற்றினவர். அவர் காலத்தும் அவருக்கு பிற்காலத்தும் வந்த ஞானோபா, ஏகநாத், ராம்தாஸ், மகிபதி முதலிய புலவர்கள் வடமொழியிலுள்ள பகவத்கீதை, விஷ்ணு புராண கதை, இராமன் கதை, சமயக்கிரியை, பக்த விஜயம் முதலானவைகளைத் தழுவி நூல்களும் பாட்டுகளும் மராட்டி வேந்தனான சிவாஜி கால முதற்கொண்டுதான்
அதாவது சென்ற 300 ஆண்டுகளாகத்தாம் மராட்டி மொழி நூல் வழக்குடையதாகி நடைபெறுகின்றதென்பது உணரற்பாற்று. குஜராத்தி மொழியில் முதற் சில பாடல்களை பாடினவர் இற்றைக்கு 461 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த நரசிங்கமேதா என்பவரே ஆவர். ஆனாலும் கிபி 1681 ஆண்டில், அதாவது இற்றைக்கு 267 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த பிரேமானந்த பட் என்பவரும் ரேவதி சங்கர் என்பவரும் நரசிங்க மேகேதானு என்னும் நூலையும் மகாபாரத்தையும் இயற்றிய பின்னர்தான் குஜராத்தி மொழி நூல் வழக்குடையதாயிற்று. இனி இவ்விந்திய நாட்டின் தெற்கே வழங்கும் மொழிகள் அத்தனையும் தமிழோடு இனமுடையவைகளாகவும் அதனால் திராவிட மொழிகள் என்று வழங்கப்படுகின்றன. அந்த மொழிகள் எல்லாவற்றுள்ளும் நன் தமிழ் ஒன்றே சிறிதேறக்குறைய 10,000 ஆண்டுகளாக சீர்திருத்தமுற்று நுண்ணறிவுமிக்க சான்றோர்களால் இயற்றப்பட்ட இயல், இசை, நாடக இலக்கணங்களும் ஆயிரக்கணக்கான பலவேறு இலக்கியங்களும் உடையதாய் நூல் வழக்கும் உலக வழக்கும் வாய்ந்து நடைபெறுவதென்பதை முன்னரே விளக்கிக் காட்டினோம். இனி ஏனை திராவிட மொழிகளுள் தமிழோடொத்த பழமையுன் சிறப்புன் தனித்தியங்கும் ஆற்றலும் பயை தனி இலக்கண இலக்கிய நூல்வளனும் உடையது ஏதுமே இல்லை. என்றாலும் தமிழல்லாத மற்றை திராவிட மொழிகளை நோக்க கன்னட மொழி ஒன்றே சிறிதேறக்குறைய 1000 ஆண்டுகளாக சீர்திருத்தம் எய்தி நூல் வழக்குடையதாய் வழங்கா நிற்பது. இதனை முதலில் சீர்திருத்தி வழங்கியவர்கள் சமண சமயத்தினரும் அவரை அடுத்து அதன் கண் நூல்கள் இயற்றியவர்கள் வீரசைவ சமயத்தினரும் ஆவர். கன்னட மொழியில் முதல் நூல் இயற்றினவர் இற்றைக்கு 1071 ஆண்டுகளுக்கு முன் 63 ஆண்டுகள் அரசு புரிந்த ராஷ்டிரகூட் மன்னனான நிருபதுங்கனது அவைகளத்திருந்த ஸ்ரீ விஜயர் என்னும் புலவரேயாவர். இவர் இயற்றிய நூல் கவிராஜ மார்க்கம் என்னும் பெயருடையது. பசவரை தலைவராய்க் கொண்ட வீர சைவ ஆரிசெயர்களார் பசவ புராணம் என்பது கிபி 1369 ஆண்டிலும் ஆக்கப்பட்டன. இவ்விரு சமயத்தவர்க்கிடையே தோன்றிய வைணவ சமய ஆசிரியர்களார் பாரதம், இராமயண, பாகவதம் முதலான பல நூல்கள் சமஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்த்து செய்யப்பட்டன. 1000 ஆண்டுகளுக்கு முன்னே வழங்கிய கன்னட மொழி தனித்தமிழாயிருக்க, அதற்கு பின்னே சைன வீர சைவ வைணவ புலவர்களார் கையாளப்பட்ட கன்னடமோ, வடமொழிச் சொற்கள் கையாளப்பட்ட கன்னடமோ, வடமொழிச் சொற்கள், சொற்றொடர்கள், கதைகள் நிரம்பக் கலக்கப் பெற்று தனர்மை இழந்து வழங்குவதாயிருக்கின்றது. ஆனால் பழைய தனி கன்னடத்தில் இயற்றப்பட்ட நூல் ஒன்றுதானும் இஞ்ஞான்று கிடைத்துள்ளது. இனி கன்னடத்திற்கு அடுத்தபடியிற் பழமையுடையதாக கருதற்குரியது தெலுங்கு மொழியேயாகும். இம்மொழியை வழங்கினவர்கள் ஆந்திரர் என பழைய இந்துதேய வரலாற்றின் கட் சொல்லப்படுகின்றனர். சாதவாகனருக்குரிய ஆந்திரகுலமானது கிமு 180 ஆண்டிலேயே, அதாவது இற்றைக்கு 2138 ஆண்டுகளுக்கு முன்னரேயே வலிமையர் சிறந்த அரசர்களையுடையதாயிருந்தது. அதன் அரசர்கள் கிருஷ்ண ஆற்றங்கரையில் உள்ள தானிய கடகம் அல்லது அமராவதி என்னும் நகரில் நிலையாயிருந்து அரசு புரிந்தனர்கள் என்பதும், இவர்களது அரசு கிபி 5ஆம் நூற்றாண்டில் முடிவடைந்து போயிற்றென்பதும் இத்தேய வரலாற்று நூல்களால் அறிய கிடக்கின்றன. அத்துணை சிறந்த அவ்வரசர்கள் அக்காலத்தே தெலுங்கு மொழியை வழங்கியிருந்தனராயன் அதன்கட் பல நூல்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அத்தகைய பழைய நூல்கள் எவையும் தெலுங்கு மொழியிற் காணப்படாமையால் அவ்வாந்திர அரசர் காலத்தே தெலுங்கு மொழி வழங்கவில்லை என்பதே தேற்றமாம். அப்பழைய காலத்தே அவர் வழங்கிய மொழி தமிழே என்பது பழைய தமிழ் நூல் ஆராய்ச்சியார் புலனாகின்றது. ஆய் என்னும் தமிழ் வள்ளல் வேளிர்குடிக்குரிய நாதல் பற்றி வேளாய் எனவும், அண்டிர நாட்டின் நாதல் பற்றி வாய்வாள் அண்டிரன் எனவும் புறநானூற்றுச் செய்யுட்கள் 133 மற்றும் 134 நுவல்கின்றன. ஆண்டிரம் என்னும் சொல் ஆந்திரம் எனத் திரிந்தோ அல்லது ஆந்திரமே ஆண்டிரம் எனத் திரிந்தோ, இதுதான் உண்மை என்பது இப்போது காட்டல் இயலவில்லை. அஃதெங்கனமாயினும் பழைய ஆந்திர அரசர்கள் வழங்கியதும் போற்றி வளர்த்ததும் தமிழ் மொழியே என்பது மட்டும் பழைய தமிழ் நூலாராய்ச்சியால் நன்கு புலனாகின்றது. இனி இத்தென்றமிழ் நாட்டிலேயே பிறந்து வளர்ந்து நாகரிகத்தில் மிகச்சிறந்து தமது தமிழ் மொழியை இலக்கண இலக்கிய வளனுடையதாக்கி அதனை நிரம்பவும் திருத்தமாக வழங்கிய பழைய தமிழர்க்கும் இடையே போக்குவரவு நிகழாமையால் வடக்கே சென்று வைகியவர் நாகரிகம் இல்லாதவராக அவர் வழங்கிய தமிழும் நூல் வழக்கில்லதாய்ச் சொற்றறிவு மிக உடையதாகி அதனால் பிரிதொரு மொழி போல் தெலுங்கு என பிற்காலத்தே பிரிதொரு பெயர் பெற்ற நடைபெறலாயிற்று. இன்றைக்கு 811 ஆண்டுகளுக்கு முன், அதாவது கிபி 11ஆவது நூற்றாண்டுக்கு முன் இயற்றப்பட்ட ஒரு தெலுங்கு நூலாவது, ஆந்திர அரசர்களால் பொறிப்பிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டாவது எவ்வளவோ நம் ஆங்கில அரசினர் தேடி பார்த்தும் இதுகாரும் அகப்படவில்லை. அதனால் 811 ஆண்டுகளுக்கு முன் தெலுங்கு மொழி சீர்திருத்தம் எய்தி நடைபெறவில்லை என்பது திண்ணமாய் பெறப்படுகின்றது. கிபி 11ஆம் நூற்றாண்டிற் தோன்றிய நன்னய பட்டர் என்பார். கிபி 1022 முதல் 1063 வரையில் அரசு புரிந்த சாளுக்கிய மன்னனான ராஜராஜ நரேந்திரன்
மகாபாரதத்தை ஆரணிய பருவம் வரையிலும் தெலுங்கில் மொழிபெயர்த்தியற்றிய காலந்தொட்டே தெலுங்கு மொழி நூல் வழக்குடையாதயிற்று. நன்னயர் இயற்றிய மகாபாரத தெலுங்கு மொழிபெயர்ப்பில் வட சொற்கள் 2 பங்கு தெலுங்கு சொற்கள் 1 பங்குமே காணப்படுதலால் தெலுங்கு மொழி அந்நாளிலேயே வடமொழியின் உதவியின்றி தனித்தியங்கும் ஆற்றல் இல்லாத தொன்றாய் நடைபெற்றமை தெற்றென விளங்கா நிற்கும். இனி தமிழ்நாட்டை அடுத்துள்ள மேல்நாடுகளில் இப்போது வழங்கும் மலையாள மொழி இற்றைக்கு 311 ஆண்டுகளுக்கு முன் முழுதும் தமிழாகவே இருந்தது. ஆனால் அத்தமிழ் இத்தமிழ் நாட்டில் வழங்கும் செந்தமிழ் மொழியின் சொற்கள் திரிந்த கொச்சை தமிழாகும் என்றாலும் அத்திரிபுகளை நீக்கி பார்த்தால் மலையாளம் முற்றும் தமிழ் மொழியாகவே காணப்படுகின்றது. மலையாள மொழியில் முதல் இராமாயணத்தை மொழிபெயர்த்து பாடியவர் கண்ணச பணிக்கர் என்பவரேயாவார். இவர் இற்றைக்கு 598 ஆண்டுகளுக்கு முன், அதாவது கிபி 1350 ஆண்டில் இருந்தவர். இவர் இயற்றிய இராமாயண மொழிபெயர்ப்பில் வட சொற்கள் சிற்சில மிக அருகி ஆங்காங்கு காணப்படுகின்றன. இவருக்கு பின் மலையாள மொழியில் நூல் இயற்றியவர் கிபி 1550 ஆண்டில் இருந்த செருச்சேரி நம்பூரி என்பவரேயாவர். இவர் பார்ப்பன சாதியினராயிருந்தும் இவர் தாம் இயற்றிய கிருஷ்ணகதா என்னும் நூலை பெரும்பாலும் வட சொற்கலவா தனி மலையாள மொழியில் ஆக்கியிருப்பது மிகவும் பாராட்டப்பாலதாயிருக்கின்றது. இவருக்கு பின் கிபி 1650 ஆண்டில் இருந்த எழுத்தச்சன் என்பாரே வடமொழியிலிருந்து தாம் மொழிபெயர்த்தியற்றிய மகாபாரதத்திலும் வேறு சில புராணங்களிலும் தொகுதியாக வட சொற்கள் சொற்றொடர்களை அளவின்றி புகுத்தி மலையாள மொழியை பாழாக்கினவராவர். ஈண்டுகாட்டியவாற்றால் மலையாள மொழி வடமொழி கலப்பால் தமிழின் வேறா பிரிந்து வேறொரு மொழி போல் வழங்கலானது. இற்றைக்கு சிறிதேறக்குறைய 311 ஆண்டுகளாக தாம் என்பது தெற்றென விளங்கா நிற்கும். என்றிதுகாரும் எடுத்து விளக்கியவற்றால் இப்போது இவ்விந்திய தேயத்தின் வடக்கே வழங்கும் உருது, இந்தி, வங்காளி முதலான மொழிகளிலும் மேற்கே வழங்கும் மராட்டி, குஜராத்தி முதலான மொழிகளிலும் கிழக்கே தெற்கே நடுவே வழங்கும் தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம் முதலான மொழிகளிலும் தமிழைத் தவிர மற்றையவெல்லாம் பழைய நல்லவாய் 1000 ஆண்டுகளுக்குள்ளாகவே தோன்றி தமக்கெனச் சிறந்த இலக்கண இலக்கிய நூல்கள் இல்லாமற் சமஸ்கிருதத்திலுள்ள மகாபாரதம், இராமாயணம், பாகவதம் முதலான கட்டுக்கதை நூல்களை மொழிபெயர்த்துரைப்பனவாய் தாமே தனித்தியங்க மாட்டாமல் வடமொழி சொற்கள் சொற்றொடர்களின் உதவியையே பெரிது வேண்டி நிற்பனவாய் உள்ள சிறுமையும் வறுமையும் வாய்ந்தனவாகும். மற்றுத் தமிழ் மொழியோ மேற்காட்டிய மொழிகள் எல்லாம் தோன்றுதற்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னமே வழங்கிய முதுமொழியாதலோடு தன்னோடொத்த பழமையுடைய ஆரியம், செண்டு, ஈப்புரு, கிரேக்கம், இலத்தீன் முதலான மொழிகளெல்லாம் உலக வழக்கில் இன்றி இறந்தொழியவும் தான் இன்று காரும் பரவி வழங்குன் தனி பெருஞ்சிறப்பு உடையதாயும் திகழா நிற்கின்றது. சென்ற 600-700 ஆண்டுகளுக்குள்ளாக வடமொழியிலிருந்து மொழிபெயர்த்து இயற்றப்பட்ட கம்பராமாயணம், நளவெண்பா, நைடதம், வில்லிபுத்தூர் பாரதம், காசிகண்டம், கூர்மபுராணம், வாயுபுராணம், தலபுராணங்கள் முதலியன தவிர 700 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த சென்னாப் புலவர்களால் ஆக்கப்பட்ட அரும்பெருந் தமிழ் நூல்கள் எல்லாமும் தமிழ் மொழிக்கே உரிய சிறப்புடையனவாகும். இன்னும் இற்றைக்கு 1700 ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்ட செந்தமிழ் நூல்களோ வட சொற்களும் வடநூற் பொய்களும் சிறிதும் விரவாத தனிப்பெருஞ்சிறப்புடையனவாகும். மேலும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தமிழ் மொழியொன்றே இவ்விந்திய தேயம் எங்கும் பேசப்பட்டு வந்த பொதுமொழியாகும். இப்போது இவ்விந்திய நடுநாடுகளில் கோண்டர் எனப்படும் மாந்தர் பேசும் மொழியும், ஒரிசா நாட்டையடுத்த மலைநாடுகளில் கொண்டர் எனும் மக்கள் பேசும் மொழியும், வங்காளதேயத்தின் ராஜமால் மலைகளில் உறையும் மாலார் என்னும் மக்கட்குழவினர் வழங்கும் மொழியும், சூடியா நாகபுரத்திலும் அதனையடுத்த நாடுகளிலும் இருக்கும் ஓராவனர் என்னும் மாந்தர் கூட்டம் பசும் மொழியும், இவ்விந்திய தேயத்தின் வடமேற்கேயுள்ள பெலுசிதானத்தில் உயிர் வாழும் பிராகுவியர் என்பார் வழங்கும் மொழியும், இன்னும் இங்கனமே இமயமலைச் சாரலிலும் பிற வடநாடுகளிலும் வழங்கும் பலவேறு மொழிகளும் பண்டைத் தமிழ் மொழியின் திரிபுகளாய் இருத்தலை நடு நின்று நன்காராய்ந்து கண்ட கால்டுவெல் முதலான மேல் நாட்டாசிரியர்கள் மிக பழைய காலத்தே இவ்விந்திய தேயம் முழுதும் பரவியிருந்தவர்கள். தமிழ் மக்களே யாவரென்றும் அவர் வழங்கியவை தமிழின் திரிபான மொழிகளுமேயாகும் என்று முடித்துச் சொல்லியிருக்கின்றார்கள். இஞ்ஞான்று இவ்விந்திய தேயம் எங்கனும் வைகி உயிர் வாழும் தமிழரோடு இனமான மக்களும் 6.5 கோடிக்கு மேற்பட்டவராவர் என்பதும் அவரால் கணக்கிடப்பட்டிருக்கின்றது. இவ்விந்திய தேயம் முழுதுமுள்ள மக்களின் தொகை 30 கோடியாகும். பகுதி 11. தமிழ் பொதுமொழியாகத காரணம். இங்கனன் தமிழ் மொழியானது 6.5 கோடி இந்து மக்கட்கு பொது மொழியாயும் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னே தொட்டு இன்று காரும் வழங்குன் தனிப்பெருஞ் சிறப்பு வாய்ந்த தனித்தலைமை மொழியாயும் வேறெந்த மொழிகளிலும் காணப்படாத தொல்காப்பியம், திருக்குறள், திருவாசகம், சிவஞானபோதம், திருத்தொண்டர் புராணம் முதலான ஒப்புயர்வில்லா இலக்கண இலக்கிய நூற்பொருஞ் செல்வம் வாய்ந்த மொழியாயும் விளங்குவதாயிருந்தும்
இவ்விந்திய தேயத்திற்கு பொதுமொழியாகாமல் நிற்பது பெரியதொரு புதுமையாயிருக்கிறதென்றோ. இதற்கு காரணம்தான் என்ன என்பதை சிறிதாராய்ந்து பார்ப்போம். இப்போது உலகமெங்கனும் பரவி வழங்கும் ஆங்கில மொழியின் நன்மையினை ஆராய்ந்து பார்மீன்கள். ஆங்கில மொழிக்கே உரிய வெள்ளைக்கார நன்மக்கள் இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து என்னும் 3 தீவுகளில் உறைபவராவர். இவர்களின் தொகை சிறிதேறக்குறைய 4 கோடியாகும். இங்கனம் 4 கோடி மக்கட்குரிய ஆங்கில மொழியானது இப்போது இந்நில உலகமெங்கும் 13.5 கோடி மக்களார் பேசப்பட்டு வருகின்றது. முன்னொரு காலத்தில் 7 கோடி மக்களார் பேசப்பட்டு வந்த தமிழ்மொழி இப்போது 2 கோடிக்கும் குறைவான மாந்தர் கூட்டத்தார் பேசப்பட்டு வருகின்றது. இவ்வாறாக தமிழ்மொழி பேசுவார் தொகை 10,000 ஆண்டுகளாக வரவரச் சுருங்கி வருதலையும் ஆங்கில மொழி பேசுவார் தொகை 200 ஆண்டுகளுக்குள்ளாக உலகம் எங்கனும் அளவின்றி பெருகி வருதலையும் உற்றுணர்ந்து நோக்குங்கால் தமிழ்மொழி சுருங்குதற்கு காரணந்த தமிழரிற் கல்வியறிவுடையவருங் கல்வி முயற்சியுடையவரும் வரவர குறைந்து போதலும், ஆங்கில மொழி பெருகுதற்கு காரணம் ஆங்கிலரிற் கல்வியறிவுடையவருங் கல்வி முயற்சியுடையவரும் நாளுக்கு நாள் மிகுந்து ஓங்குதலுமே என்பது தெற்றென விளங்குகின்றது. இனி அங்கனன் தமிழரிற் கற்றார் தொகை அருகுதலும் ஆங்கிலரில் அவர் தொகை பெருகுதலுந்தாம். எதனாலெனின் தமிழரிற் செல்வமுடையவர்கள் எல்லாரும் இஞ்ஞான்று தமிழ் கல்வியறிவில்லாதவர்களாய்விட்டார்கள். அதனால் அவர் தம்மைப் போலவே தமது நாட்டிற் பிறந்தவர்கள் எல்லாரும் செல்வ வாழ்க்கையிற் சிறந்து வாழல் வேண்டுமென்னும் உயர்ந்த நோக்கன் தினைத்தனையும் இல்லாதவராயிருக்கின்றனர். ஏழை எளிய மக்கள் நாள் முழுவம் வெயிலிற் காய்ந்தும் மழையில் நனைந்தும் அரும் பாடுபட்டு உழவு தொழிலைச் செய்தும் பல்வகை கைத்தொழில்களைப் புரிந்தும் பெருவருவாயினையும் நுகர்ச்சிப் பொருள்களையும் விளைத்துக் கொடுக்கச் செல்வராகிய தாம் உடல் வருந்தாமல் மூரையுழைப்பில்லாமற் சிறந்த இல்லங்களிற் செருக்குடன் இருந்து விழாப்புடைக்க உடல் கொழுக்க தின்று பஞ்சனை மேற் ருயின்று பல்வகைச் சிற்றின்பங்களை நுகர்ந்தும் தம்மை இங்கனம் இன்ப வாழ்க்கையில் வைத்துள்ள அவ்வேழை எளியவர்களின் உடல்நல மனநலங்களைச் சிறிதேனும் நன்றியுடன் கருதி பார்க்கின்றார்களா? இல்லை, இல்லை. அவ்வேழை மக்கட்கு இப்பாழும் செல்வர்கள் அரை வயிற்றுக் கஞ்சி தானும் வார்ப்பதில்லை. அறையில் உடுக்க 4 முழத் துண்டுதானும் கொடுப்பதில்லை. வெயிலுக்கும் மழைக்கும் நச்சுயிர்களும் ஒதுங்கி இனிது உறைய நல்ல ஒரு சிறு இல்லந்தானும் அமைத்துத் தருவதில்லை. இத்துன்ப நிலையில் அவர்கள் நோய் கொண்டு வருந்தினால் அது தீர்ப்பதற்கு மருந்தின் உதவியும் செய்வதில்லை. அவர் இவ்விடும்பயிர் பெற்ற ஏழை பிள்ளைகட்கு உணவோ கல்வியோ சிறிதும் ஈவதே இல்லை. அவர்களை அவர் கண்ணீர் எடுத்துப் பார்ப்பதும் இல்லை. இவை மட்டுமா? இவ்வேழை குடியானவர் தம் வயிற்றுக்கில்லாமை இனாலே உடல்வலி குன்றினமையினாலோ சிற்சில நாட்களில் இச்செல்வரின் வயல்களிலும் பழக்கடைகளிலும் மாட்டுக் கொட்டில்களிலும் ஏவிய பணி செய்யத் தவறினால் அவர்களை மரத்துடன் சேர்த்து பிணித்து அவரது முதுகில் இரத்தன் சொட்ட சொட்ட புலியவளாரினார் சிறிதும் நெஞ்சிரக்கமின்றி அடித்துக் கொள்கின்றார்கள். இங்கனன் தமிழ்ச் செல்வர்கள் தங்கீழ் வாழ்வாரை ஓவாது துன்புறுத்தி வருகையில் நந்தமிழ் மக்கள் உடல்நல மனநலங்கள் வாய்ந்து தமிழ் கல்வியிற் சிறப்பதெங்கனம்? இனி தங்கீழ் வாழ்வரும் பெருந்தொகையினரான ஏழை தமிழ் மக்களை அங்கனம் மேரே ஒட்டாமல் தமிழ்ச் செல்வர்கள் வன்கண்மை செய்யினுன் தம்மோடு தொடர்பின்றி வாழும் மற்றை குடிமக்கட்காவது எந்த வகையிலாயினும் ஏதேனும் உதவி செய்கின்றார்களா? அதுவும் இல்லையே. இந்த நிலைமையில் தமிழ் பயிற்சி பரவுவதெங்கனம்? இனி அச்செல்வர்கள் அத்தி பூத்தாற்போல் அங்கொருவர் இங்கொருவராக அருகிக் காணப்படும் தமிழ் கற்றார்க்காவது, அக்கற்றார் தமது தமிழறிவை பலர்க்கும் பயன்படுத்துவதற்காவது, அல்லது அவர் இயற்றும் நூல் கற்காவது எந்த வழியிலேனும் எற்றுணையுதவியாவது செய்கின்றார்களா? அதுவும் இல்லையே. இத்தகைய பயனில் செல்வர்கள் உள்ள இந்நாட்டில் தமிழ் கல்வி பரவாதது ஒரு புதுமையா? இனி ஆங்கிலரின் சீரிய நிலையை சிறிது தேர்ந்து பார்மின்கள். ஆங்கிலரிற் செல்வராயிருப்பார் எல்லாரும் தமது தாய்மொழியை நன்கு கற்றவர்கள். அதனால் அவர்கள் கல்வியின் அருமை பெருமையும் அதனை பெற்றவர் பெரும் பெரும் பயனும் நன்குணர்ந்தவர்கள். பெற்றவர்க்கே தெரியும். அந்த வருத்தம் பிள்ளை பெறா பேதை அறிவாளோ? பேரானந்தம் உற்றவர்க்கே கண்ணீர் கம்பலை உண்டாகும் உறாதவரோ கண்ணெஞ்சமுடையரவர் என்று தாயுமான அடிகள் அருளிச் செய்தபடி கல்வியை வருந்திப் பெற்றோர்க்கே கல்வியின் அருமை தெரியும். கல்வியறிவு பெறாத கசடர் அதன் சிறப்பும் பயனும் யாங்கனம் அறிவர்? ஆங்கிலரில் அரசர்க்கரசராய்த் திகழும் மாவேந்தர் தன் தாய்மொழியாகிய ஆங்கிலத்தில் மிகுந்த புலமையுடையராதலுடன் இலத்தீன், கீரிக்கு, பிரெஞ்சு, செர்மன் முதலான அயல் மொழிகளிலும் புலமை வாய்ந்தவர். அம்மாவேந்தரின் கீழ் மன்னர்களாய் உள்ளவர்களும் அவருக்கு அமைச்சர், படைத்தலைவர், அரசியற் பணி புரிவாராய் உள்ளவர்களும் அவரது நாட்டிற் பெருஞ்செல்வர்களாய் உள்ளவர்களும் வாணிக வாழ்க்கையில் வாழ்பவர்களும் எல்லாம் தமதாங்கில மொழியை பயின்று தேர்ச்சி பெறவர்களாவர். இங்கனம் முடிவேந்தர் முதல் வணிகர் ஈரான பெருஞ்செல்வர்களை வரும் தன் தாய்மொழியாகிய ஆங்கிலத்தை நன்கு பயின்றவர்களாய் இருத்தலால் கேடில் விழுச்செல்வங் கல்வியொருவர்க்கு மாமல்ல மற்றையவை என்னும் தெய்வ புலமை திருவள்ளுவர்தம் அருண்மொழிப்படி மக்கட்கு அழியா செல்வமானது கல்வியே என்று அவர்கள் கடைப்பிடியாய் உணர்ந்து தங்கள் செல்வத்தையெல்லாம் கல்வி விளக்கத்திற்கென்றே செலவழித்து வருகின்றார்கள்.
பாருங்கள், நன் தமிழ்நாட்டில் தமிழ் கற்பித்தற்கென்று 2-3 உயர்ந்த காண்பது தானும் அரிதாயிருக்க, ஆங்கிலங் கற்பித்தற்கோ எத்தனை ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களும் உயர்ந்த கல்லூரிகளும் இவை தம்மை அகத்தடக்கிய பல்கலைக்கழகங்களும் இருக்கின்றன. இவைகட்கெல்லாம் எத்தனை கோடிக்கணக்கான பொருள் ஆங்கில அரசினராலும் கிறித்துவ குருமார்களாலும் அளவின்றி செலவு செய்யப்பட்டு வருகின்றன. இவ்வாறு இத்தமிழ்நாட்டிலும் இந்திய தேயத்தின் பிற நாடுகளிலும் ஆங்கில மொழிபெயர்ச்சிக்கென்று ஆங்கிலரார் சென்ற ஒரு நூற்றாண்டாக செலவு செய்யப்பட்டு வருந்தொகையை கணக்கெடுக்கப் புகுந்தால் அது கணக்கில் அடங்குவதாயில்லை. இங்கனமெல்லாம் ஆங்கிலர் தமது மொழிபயிற்சியினை இவ்விந்திய தேயமெங்கும் பரவ வைத்து வருதலை பார்த்தாயினும், இங்குள்ள செல்வர்களுக்கு தமிழ் பயிற்சியை பரவ வைக்க வேண்டும் என்னும் உணர்ச்சியும் முயற்சியும் உண்டாகின்றவா? சிறிதும் இல்லையே. எங்கோ ஒரு செல்வர், எங்கோ ஒரு குறுநில மன்னர், எங்கோ ஒரு மடத்தலைவர் பள்ளிக்கூடம் வைத்து நடத்த எண்ணங்கொண்டால் அவரும் ஆங்கில பள்ளிக்கூடம் வைத்து நடத்துகின்றனரே அன்றித் தனிப்படத் தமிழுக்கென்றொரு பள்ளிக்கூடம் வைத்து அவர் நடத்துதலை யாண்டுங் கண்டிலேம். ஆங்கிலர் நடாத்தும் பள்ளிக்கூடங்களிலாவது தமிழாசிரியருக்கு தக்க சம்பளம் கிடைக்கின்றது, நன்கு மதிப்பிருக்கின்றது. தமிழ்ச் செல்வர்கள் எங்கோ அருமையாய் வைத்து நடத்தும் ஆங்கில பள்ளிக்கூடங்களிலோ தமிழாசிரியருக்கு மிகக் குறைந்த சம்பளம்தான் கிடைக்கின்றது. அதுவல்லாமலும் அப்பள்ளிகளில் தமிழ் கற்பிக்கும் ஆசிரியருக்கு நன்கு மதிப்பும் இல்லை. அதனால் ஆங்கில கல்விக் கழகங்களிற் பயிலும் மாணவர் தமிழை ஊன்றி திருத்தமாக பயின்று புலமையடைவதுமில்லை. தாம்பயிலும் ஆங்கிலத்தையே கருத்தாய் பயின்று அதிற்பட்டம் பெறுதற்கு ஒரு சிறு துணையாகவே தமிழை தப்பும் தவறுமாய்ச் சேர்த்து பயின்று தொலைத்து விடுகின்றார்கள். இங்கனமாக இத்தமிழ்நாட்டிலும் பிற நாடுகளிலும் ஆங்கிலர் தம்முடைய பெருமுயற்சியாலும் பெரும் பொருட்செலவானும் நடாத்தி வரும் பல்லாயிரக்கணக்கான ஆங்கிலக் கல்லூரிகளிற் பயின்று பட்டம் பெற்று வரும் பல்லாயிரக்கணக்கான நம் இந்துதேய மாணவர்கள் ஆங்கில மொழியிற்றான் வல்லவர்களே அல்லாமல் தமிழ் முதலான தாய்மொழிகளிற் சிறிதும் வல்லவர்கள் அல்லர். இத்தேயமெங்கும் இவ்வாறு ஆங்கில மொழி கல்வி சிறந்து பரவி வருவதற்கும் தமிழ் முதலான தாய்மொழி கல்வி சிறந்து பரவாமைக்கும் ஆங்கிலரின் நன்முயற்சியும் இந்நாட்டவரின் முயற்சியின்மையுமே முறையே காரணமாதல் தெற்றென விளங்கா நிற்கும். இனி ஆங்கிலர் தாங் கைப்பற்றிச் செங்கோலோச்சும் இவ்விந்திய நாட்டிலேயே தமது தாய்மொழியாகிய ஆங்கிலத்தையும் பரவ வைத்தற்கு இத்துணை பெருமுயற்சியும் இத்துணை பெரும் பொருட்செலவும் செய்து வருகின்றனர் என்றால், தமது தாய்நாடாகிய பிரித்தானியாவிலும் தம்மவர் குடியேறி வைகும் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா முதலான பெரும்பெரு நிலப்பகுதிகளிலுமெல்லாம் அவர்கள் இன்னும் எத்துணை முயற்சியும் எத்துணை கோடிக்கணக்கான பொன்னும் செலவு செய்து தமது ஆங்கில மொழியை பரவச் செய்பவராகல் வேண்டும். அதனாலேதான் இவ்வுலகமெங்கனும் ஆங்கில மொழி திருத்தமாக பயிலவும் பேசவும் எழுதவும் பட்டு வருகின்றது. ஆங்கிலம் நன்கு பயின்று அதில் நூல் எழுதும் ஆசிரியர் தொகையும் அவர் எழுதிய நூற்றொகையுமே கணக்கெடுத்தல் இயலாதென்றால் ஆங்கில பயிற்சி மட்டும் செய்வார். தொகையை கணக்கெடுத்தல் இயலுமோ? இவ்வியல்பினை உற்று நோக்குங்கால் ஆங்கிலத்தின் முன் வேறெந்த மொழியும் தலை தூக்கி நில்லாதென்பது தேற்றமேயாம். பகுதி 12 ஆங்கிலமே பொதுமொழியாதற் குறித்து. இங்கனம் இவ்விந்திய தேயத்தின் மட்டுமேயன்றி இவ்வுலகம் எங்கனும் அழுந்திப் பயிலவும் பேசவும் வழங்கவும் பட்டுவரும் ஆங்கில மொழியொன்றே உலக முழுமைக்கும் பொதுமொழியாய் பரவி வருதலால் அது தன்னையே நம் இந்து மக்கள் அனைவரும் பொதுமொழியாய்க் கொண்டு பயிலுதலும் வழங்குதலும் அவர்கட்கு எல்லா வகையான நலங்களையும் தருவதாகவும், முதலில் உலகியல் வாழ்க்கைக்கு இன்றியமையாத பொருள் கடைக்கூட்டுதற்கு எத்தொழிலைச் செய்வதாயிருந்தாலும் ஆத்ம தொழில்நுட்பங்களை நன்கறிந்து செய்தற்குதவி செய்யும் பல்லாயிரக்கணக்கான தொழிலறிவு நூல்கள் ஆங்கில மொழியிலன்றி வேறெதிலேனும் இருக்கின்றனவா? பல்வகை கைத்தொழில்களை புரியுங்கால் அவற்றிற்கு வேண்டும் பல்வகை பண்டங்களை பல நாடுகளிலிருந்து வருவித்தற்கும், அவற்றால் தான் செய்து முடித்த பண்டங்களை பல நாடுகளிலும் உய்த்து விலை செய்து ஊதியம் பெறுதற்கும் ஆங்கில மொழியையன்றி வேறேதும் துணை செய்யுமோ? செய்யாதே. இன்னும் உலகமெங்கனும் நடைபெறும் வாணிகமெல்லாம் ஆங்கில மொழியின் உதவி கொண்டே நன்கு நடைபெறுதலை அறிந்து வைத்தும் அதனை பொதுமொழியாக வழங்காமல் விரிந்த வாணிக வாழ்க்கைக்கு ஒரு சிறிதும் பயன்படாத இந்தியை பொதுமொழியாக்க முயல்வோர் நம்மனோர்க்கு உண்மையில் உதவி செய்பவராவரோ? கூர்ந்து பார்மின்கள். இனி அரசியற்றுறையில் நம் இந்துக்களை முன்னேற்றி வருவதும் தம் உரிமைகளைக் கண்டு கேட்க அவர்கட்கு கண்திறப்பித்ததும் இவ்விந்திய நாடெங்கும் பெரும் பொருட்செலவார் பல கோடி மக்களார் பயிலப்பட்ட இயற்கையே பொதுமொழியாய் பரவி வருவதும், இலக்கண இலக்கியத் துறைகளிலும் நடுநிலை குன்றா உண்மைகான் வகைகளிலும் பன்னூறாயிரக்கணக்கான நூல்கள் புதிய புதிய வாய்ப்பெருகும், அறிவு பெருஞ்செல்வம் வளரப் பெறுவதுமான ஆங்கில மொழியை எல்லா மொழிகளிலும் உள்ள எல்லா சிறந்த நூல்களையும் தன் கண்மொழி பெயர்த்து வைத்து அவற்றின் பொருளை அவை வேண்டுவார்க்கு எளிதின் ஊட்டுன் தனிப்பெருஞ் சிறப்பு வாய்ந்த ஆங்கில மொழியை நம்மனோர்க்கு பொதுமொழியாக்காமல் இந்நலங்களில் ஒரு கடுகளவுதானும் இல்லா. இந்தி மொழியை பொதுமொழியாக்க முயலல் அறிவுடையார் செயலாகுமா? ஆகாதே. ஆதலால் நிந்தமிழ்நாட்டவர் ஆங்கிலத்தையும் தமிழையுமே நன்கு பயின்று நலம் பெறுவாராக.